வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழக துணை முதல்வராக இருந்தவருக்கு அவை அடக்கமே இல்லை. அமைச்சர் என் ஆனந்த் கண்டனம். தமிழ்நாட்டு பெண்கள் திமுகவை இந்த தேர்தலில் தூக்கி எறிந்தார்கள். அமைச்சர் ஆதவர்ஜுனா சாடல். தமிழக கர்நாடக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்த காவிரி உபரி நீர். ஒகேனக்கலில் நீர்வரத்து 1000 கன அடியாக அதிகரிப்பு. அமெரிக்க தாக்குதல்கள் தீவிரமடைவதை தவிர்க்க ஈரானுக்கு கடைசி வாய்ப்பு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. 10வது TNPL கிரிக்கெட் தொடர் போட்டி இன்று தொடக்கம். திருப்பூர் தமிழன்ஸ், திண்டுக்கல் டிராகன்ஸ் அணிகள் மோதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். அவை அடக்கமும் நாவடக்கமும் இல்லாத ஒருவரா நம் தமிழகத்தின் துணை முதல்வராக இருக்க முடியும் என்று அமைச்சர் என் ஆனந்த் வினவியுள்ளார். அமைச்சர் என் ஆனந்த் தனது சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் எதிர்க்கட்சி தலைவர் என்ற மாண்பும் மரபும் மிகப்பெரிய பொறுப்பை உணராமல் வாய்க்கு வந்தபடி பேசிய ஒருவரை என்ன சொல்வது என்றே தெரியவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். தன் தாத்தாவும் தந்தையும் வகித்தும் கூடவா முதல்வர் பதவியின் தகுதியும் தராதரமும் தெரியாமல் ஒருவர் இருக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அவை அடக்கமும் நாவடக்கமும் இல்லாத ஒருவரா நம் தமிழகத்தின் துணை முதல்வராக இருந்திருக்க முடியும் என்று வினவியுள்ளார். மக்கள் மத்தியில் இத்தகைய கேள்விகள் இமாலய அளவிற்கு எழுந்துள்ளதால் எல்லை மீறி இழிவாக பேசியவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். டீசென்ட் அப்ரோச், டீசென்ட் அட்டாக் கற்றுக் கொடுத்து தங்களை கட்டுப்படுத்தி வளர்க்கும் மக்கள் விரும்பும் முதல்வரான நம் வெற்றி தலைவர் முதலமைச்சரை இப்படி அனாவசியமாக அநாகரிகமாகவும் தொட்டவர்கள் நிலை என்னவாயிற்று என்பதை யாராக இருந்தாலும் உணர்ந்தே ஆக வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு பெண்கள் திமுகவை இந்த தேர்தலில் தூக்கி எறிந்தார்கள் என்று அமைச்சர் ஆதவர்ஜுனா தெரிவித்துள்ளார். அமைச்சர் ஆதவர்ஜுனா தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டின் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராய் கூட அல்ல, அடிப்படை மனித மாண்பு கூட கொஞ்சமும் இல்லாமல் தரங்கெட்டத்தனமாக மேடையில் பேசியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணா உருவாக்கிய அறிவாலயமான திமுகவை ஆபாசத்தின் அடையாளமாக மாறிவிட்ட ஆபாச நிதி என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் பற்றி அவர் கொண்டிருக்கும் வக்கர சிந்தனையை வெளிப்படுத்தும் விதமாக அவர் பேசியுள்ள ஆபாச பேச்சு கேட்பவர்களை காது கூச செய்வதாக தெரிவித்துள்ளார். இது போன்ற இழிவான பேச்சுகளை தமிழ்நாட்டின் எந்த ஒரு தாய்மார்களும் அக்கா தங்கைகளும் பெற்றோர்களும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் என்று கூறியுள்ளார். இதே போன்று நபர்களின் ஆதிக்க சிந்தனையால் தான் திமுகவை இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு பெண்கள் தூக்கி எறிந்தார்கள் என்று தெரிவித்துள்ளார். ஆனால் இப்போது பொது மேடைகளிலேயே தனது குரூர எண்ணத்தை காட்டிக்கொண்டிருக்கும் ஆபாச நிதியை தமிழகத்தின் ஒட்டுமொத்த அரசியலிலிருந்தே துடைத்தெறிவார்கள் தமிழ்நாட்டின் தாய்மார்களும் பெண்களும் என்று குறிப்பிட்டுள்ளார். கர்நாடகாவின் கபினி அணையிலிருந்து வெளியேற்றப்பட்ட உபரி நீர் 2 நாட்களுக்கு பிறகு தற்போது தமிழக எல்லைக்குள் வர தொடங்கியுள்ளது. கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் பெய்து வரும் பலத்த கனமழையால் கர்நாடகாவில் உள்ள கபினி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கர்நாடக அரசு கடந்த 1ஆம் தேதி இரவு முதல் வினாடிக்கு 5000 முதல் 25,000 கன அடி வரை உபரி நீரை வெளியேற்றியது. அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்ததால் நேற்று முன்தினம் உபரி நீர் திறப்பு வினாடிக்கு 27,000 கன அடியாக உயர்த்தப்பட்டது. இந்த உபரி நீர் 2 நாட்களுக்கு பிறகு தமிழக எல்லையை அடையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை முதலே பிலிகுண்டுலு வழியாக தமிழகத்திற்கு வர தொடங்கியுள்ளது. நேற்று வரை வினாடிக்கு 500 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்பொழுது 1000 கன அடியாக உயர்ந்துள்ளது. இந்நீர்வரத்து மேலும் படிப்படியாக அதிகரிக்கும் என்பதால் இன்று மாலைக்குள் வினாடிக்கு 25,000 கன அடி தண்ணீர் வந்து சேரும் என்று அதன் பின்னரே காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 15 நாட்களுக்கு மேலாக ஒகேனக்கல் காவிரி ஆறு தண்ணீரின்றி வறண்டு காணப்பட்ட நிலையில் தற்பொழுது கபினி அணையில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ள உபரி நீரால் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அமெரிக்க தாக்குதல்கள் தீவிரமடைவதை தவிர்க்க ஈரானுக்கு கடைசி வாய்ப்பு என்று அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவில் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது மற்றும் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த அமெரிக்காவின் கவலைகளுக்கு தீர்வு காண்பதற்கான வழியை உருவாக்குவது ஆகியவற்றில் பேச்சுவார்த்தைகள் கவனம் செலுத்தும் என்று கூறினார். பேச்சுவார்த்தைகளின் நிலை குறித்த தகவல்கள் இன்றோ அல்லது நாளையோ தெரிய வரும் என்று தெரிவித்தார். முதல் கட்டம் நீரிணையை திறப்பதாகவும் 2வது கட்டம் அணு ஆயுத ஒழிப்பாக இருக்கும், அதற்கு சிறிது காலம் எடுக்கும் என்று கூறினார். வளைகுடா நாடுகளான கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியவற்றின் வேண்டுகோளின் பேரில் ஈரானுக்கு எதிராக புதிய பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்த அமெரிக்க படைகளுக்கு உத்தரவிடுவதை தள்ளி வைக்க முடிவு செய்ததாக தெரிவித்தார். ஆனால் ஈரான் மீதான தனது பொறுமை குறைந்து வருவதாக தெரிவித்துள்ளார்.
10வது டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடர் போட்டி இன்று தொடங்குகிறது. 10வது டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடர் போட்டி இன்று தொடங்கி 2 கட்டமாக நடைபெறுகிறது. இதன் முதல் கட்ட போட்டிகள் இன்று முதல் 18ஆம் தேதி வரை திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் உள்ள என்பிஆர் கல்லூரி மைதானத்திலும், இறுதிப் போட்டி உள்ளிட்ட 2வது கட்ட போட்டிகள் வருகின்ற 18ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எம்ஏ சிதம்பரம் மைதானத்திலும் நடைபெறுகிறது. இதில் நடப்பு சாம்பியன் திருப்பூர் தமிழன்ஸ், முன்னாள் சாம்பியன்களான சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், கோவை கிங்ஸ், மதுரை பாந்தர்ஸ், திண்டுக்கல் டிராகன்ஸ் உள்ளிட்ட 8 அணிகள் பங்கேற்கின்றன. இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் உள்ள என்பிஆர் கல்லூரி மைதானத்தில் 10வது டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் நடப்பு சாம்பியன் திருப்பூர் தமிழன்ஸ் முன்னாள் சாம்பியனான திண்டுக்கல் டிராகன்ஸை எதிர்கொள்கிறது. இதில் திருப்பூர் தமிழன்ஸ் அணியின் கேப்டன் சாய் கிஷோர் தலைமையிலான வீரர்களும், திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியின் கேப்டன் பாபா இந்திரஜித் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். இவ்விரு அணிகளும் இதுவரை 11 முறை நேருக்கு நேர் மோதி உள்ளன. இதில் திண்டுக்கல் அணி 7 முறையும், திருப்பூர் அணி 4 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. எனவே இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. சீமான் பயிற்சி செய்கிறோம் என்று தொடர்ந்து கூறி 15 வருடமாக பயிற்சி மட்டுமே செய்து கொண்டிருப்பதாக அமைச்சர் ரமேஷ் விமர்சித்துள்ளார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள போக்குவரத்து அலுவலகம் முன்பாக உள்ள சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை உருவ சிலைக்கு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ், துணை சபாநாயகர் ரவிசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதன் பின்னர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மேகதாது விவகாரத்தில் எதையும் பேசி தான் செய்ய வேண்டும் என்பது இல்லையே, செயலில் அனைத்தையும் தங்கள் முதல்வர் செய்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். சீமான் வெறுப்பு அரசியலை விதைப்பதாகவும், பயிற்சி செய்கிறோம் என்று தொடர்ந்து 15 வருடமாக பயிற்சி மட்டுமே செய்து கொண்டிருப்பதாகவும் விமர்சித்தார். கோவில் சொத்துக்களை மீட்க விரைவில் குழு அமைத்து முறையாக விசாரணை செய்து அனைத்தையும் மீட்டெடுக்கப்படும் என்று கூறினார். அவங்களும் 15 வருஷமா நானும் பயிற்சி பண்றேன்னு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல இது போல வெறுப்பு அரசியலை விதைக்கிறது, வெறுப்பு அரசியல் பேசி ஒரு தலைவருக்கு எதிராக பேசுவது, இதையெல்லாம் விட்டுட்டு உண்மையிலேயே வெற்றி பெறுவதற்கான நோக்கத்தோடு பேசினார்னா நிச்சயமாக உள்ளாட்சி தேர்தலில் ஏதாவது ஒரு 2 இடத்துல அவர் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை முயற்சி செய்யணும்னு நான் போட கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டின் எதிர்காலம் இளைஞர்கள் தான் என முதலமைச்சர் நம்பியுள்ளார் என்றும், அதன் அடிப்படையில் இளைஞர்களுக்கான பல அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இருக்கும் என்றும் சென்னை கிண்டியில் நடைபெற்ற மாநாட்டில் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஐடிசி சோழா நட்சத்திர ஹோட்டலில் தமிழ்நாடு உட்கட்டமைப்பு உச்சி மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் அனைவருக்குமான அரசு என்ற சிந்தனையோடு செயல்பட்டு வருகிறோம் என்றும், எம்ஜிஆர், அண்ணா ஆகியோரின் வழிகாட்டுதலின்படியும் அவர்களின் நோக்கத்தின்படியும் தாவேக அரசு உருவாகி உள்ளது என்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். மேலும் கர்நாடகாவில் காங்கிரசுக்கும் பாஜகவிற்கும் அரசியல் சண்டை நடக்கிறது. ஆனால் தமிழகத்தின் வளர்ச்சி என்ற நோக்கத்தில் புது மாற்றத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் சம உரிமைக்காகவும் தாவேகாவிற்கு வாய்ப்பு வழங்கியுள்ளனர் என்றும், ஊழல் இல்லாத ஆட்சியை வழங்க வேண்டும் என மக்கள் வாய்ப்பு அளித்துள்ளனர் என்றும், கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதாவிற்கு பிறகு மக்கள் புது தலைவரை தேர்ந்தெடுத்துள்ளார்கள் என்றும் தெரிவித்த அவர், இந்தியாவில் ஊழல் இல்லாத முதல் மாநிலம் தமிழ்நாடு எனவும், ஊழல் இல்லா தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அனைத்து முதலீட்டாளர்களும் வர வேண்டும் எனவும் நாங்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தருகிறோம் என்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். ஒரு 3 lakh ஸ்கொயர் ஃபீட்டை இன்னைக்கு ஒரு ஆன்லைன்லேயே பர்மிஷன் வாங்கிட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய கல்ச்சர் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்ததில்லை. ஸோ ஐ வெல்கம் ஆல் ஓவர் த இந்தியா, ஆல் ஓவர் த குளோபல் இன்வெஸ்டர்ஸ். வெல்கம் தமிழ்நாடு. வி ஆர் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா, கரப்ஷன்லெஸ் ஸ்டேட், தமிழ்நாடு. I want welcome on behalf of Tamil Nadu, on behalf of CM, on behalf of CI. Welcome all the investors to invest education industry, AI industry, technology, infrastructure, each and every industry. Please welcome. We are ready to support. புதுக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் ஆய்வு செய்த அமைச்சர் முகமது பர்வேஸ் அங்கு கழிவறை வசதி செய்து கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என மாணவியர் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ், மாவட்ட ஆட்சியர் அருணா ஆகியோர் அங்கு ஆய்வு மேற்கொண்டனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முகமது பர்வேஸ், கல்வி நிலையங்களில் கழிவறை வசதிகளை முறையாக ஏற்படுத்தி கொடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் கொஞ்சம் க்ளீனாக இல்லைங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சு.
அதனால் கலெக்டர் போயிட்டு செக் பண்ண சொன்னோம். நான் மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் பேசியிருக்கேன். முதலமைச்சர் விஜய் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதை அவமானமாக கருதுவதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பனகல் கட்டிடம் முன்பு தாவேக அரசை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 8 மாவட்டங்களை சேர்ந்த திமுகவினர், விவசாயிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதன் பின்னர் கூட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பேசிய போது, வழக்கமாக ஆடிப்பெருக்கு அன்று காவிரி ஆற்றில் தண்ணீர் கரை புண்டு ஓடும் என்று, ஆனால் இன்று தண்ணீர் இல்லாமல் வறண்டு காணப்படுகிறது என்றும் தெரிவித்தார். சம்பா சாகுபடி நடைபெறுமா என விவசாயிகள் அச்சத்தில் உள்ளனர். ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நிர்வாக திறனற்ற டம்மி முதல்வராக விஜய் உள்ளார் என விமர்சித்தார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் வாயில் வடை சொடுகிறார் என்றும், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதை அவமானமாக கருதுகிறார் என்றும் கூறினார். பட்ஜெட் கூட்டத்தொடரில் பிரச்சனை குறித்து வலுவாக பேசப்போவதாக தெரிவித்தார். மேகதாது பிரச்சனையில ஒன்றிய பாஜக அரசு ஒரு தலைபட்சமா செயல்படுதுன்னு தமிழ்நாட்டு விவசாயிகள் டெல்லிக்கு போராட போயிருக்காங்க. நம்முடைய விவசாயிகளை மகாராஷ்டிரா காவல்துறை பாதியில வழிமறிச்சு, நாக்பூர்ல ரயில வழிமறிச்சு பாதியில அவங்களை இறக்கி விட்டு மீண்டும் தமிழ்நாட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. இதை கண்டிச்சு நம்முடைய தலைவர் அவர்கள் அறிக்கை விட்டாங்க. அனைத்து எதிர்க்கட்சிகளும் அறிக்கை விட்டோம். இதை பத்தி முதலமைச்சர் வாய் திறக்கல. ஏன்? மகாராஷ்டிரா நடக்கிறது பாஜக ஆட்சி. அவங்களை எதிர்த்து பேசுறதுக்கோ இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு துப்பு இல்ல, திராணி இல்ல. மதுரையில் தமிழக முதல்வர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை மதுரை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் கோபீசன் வழங்கினார். மதுரை மாவட்டத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு 43வது வார்டு சார்பாக ஹரி ராமகிருஷ்ணன் அவர்களது தலைமையில் 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நலத்திட்ட உதவிகளை மதுரை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் கோபீசன் அவர்கள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தாவேக தலைமை கழக பேச்சாளர் அபிஜித் மகிமா அவர்களை சிறப்புரை ஆற்றினார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். மாநில, மாவட்ட, பகுதி கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த நலத்திட்ட விழாவில் சில்வர் அண்டா மற்றும் சேலை சுமார் 1000 பேருக்கு சிறப்பாக வழங்கப்பட்டது. லஞ்சம், ஊழல் இல்லாத ஆட்சியை மக்கள் தேர்வு செய்துள்ளதாக அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த ராஜேஷ் தெரிவித்துள்ளார். அதிமுக வடசென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜேஷ் அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். இந்த நிலையில் தலைமை செயலகத்தில் ராஜேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மக்கள் கொடுத்த தீர்ப்பை வரவேற்கும் விதமாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருப்பதாக கூறினார். ஒரு மாற்றம் தேவை என்பதற்காக மக்கள் அடையாளம் செய்து தாவேகாவை தேர்ந்தெடுத்துள்ளதாக தெரிவித்தார். லஞ்சம், ஊழல் இல்லாத ஆட்சியாக அமைந்துள்ளதாக கூறினார். பொதுச் செயலாளரை சந்தித்து கழகத்தில் இணைத்துக் கொண்ட ஒரு மகிழ்ச்சியான தினம். மக்களுக்கான ஒரு அரசு, மக்களை நாடி ஒரு அரசு அப்படின்ற ஒரு விஷயத்தில் மக்கள் கொடுத்த தீர்ப்பு, அதற்கு வரவேற்கும் விதமாக, எதிர்பார்க்கும் விதமாக இன்று நம்ம அந்த தாவேகாவில் இணைந்திருக்கின்றோம். மாநிலம் முழுவதும் தொடர்ச்சியான மின்தடையால் பெரிய தொழில் நிறுவனங்கள், சிறு குறு தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக திருப்பூர் புறநகர் கிழக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் செல்வகுமரன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அதிமுக திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட கட்சி தலைமை அலுவலகத்தின் புதிய கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காங்கேயம் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தொடர்ந்து திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் செல்வகுமரன் புதிய அலுவலகத்தை கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா, மாவீரன் தீரன் சின்னமலை ஆகியோரின் உருவப்படத்திற்கு மாவட்ட செயலாளர் செல்வகுமரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, சினிமாவில் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி நடிப்பது போல் அரசியலிலும் விஜய் செயல்பட்டு வருவதாகவும், தேர்தலின் போது பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை செயல்படுத்தாமல் ஏமாற்றியுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் மின் கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளது என்றும், மாநிலம் முழுவதும் தொடர்ச்சியான மின் தடையால் பெரிய தொழில் நிறுவனங்கள், சிறு குறு தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன என்றும் குற்றம் சாட்டினார். ஈட்டின பொருளாதாரம் இதை காப்பாற்றிக்கிறதுக்காக அங்கேயும் போறது சகஜம். அதனால இங்க எதுவுமே நடக்க போறதில்ல. இயக்கம் அருமையா இருக்குது. இயக்கம் தெளிந்த நீரோடை போல் இருக்குது. இயக்கம் அனைத்து போலிகளும் வெளியே சென்று விட்டார்கள். இயக்கம் அருமையா இருக்கு. ஒன்னும் மாற்று கருத்து இல்லை. தாய்லாந்தில் நடைபெற்ற 9வது சர்வதேச ஹீரோஸ் டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கங்களை வென்ற 2 சிறுவர்களுக்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவை சாய்பாபா காலனி பகுதியை சேர்ந்த சிறுவன் விதாந்த் சுரேஷ் ஃபைட்டிங் மற்றும் ஸ்பீட் கிக் பிரிவுகளில் 1 வெள்ளிப் பதக்கம் மற்றும்
ஒரு வெண்கலப் பதக்கம் என 2 பதக்கங்களை வென்றார். இதேபோல 8 வயதான ரிஷி சந்திரசேகர் ஃபைட்டிங், ஸ்பீட் கிக் மற்றும் பூம்சே ஆகிய பிரிவுகளில் ஒரு வெள்ளிப் பதக்கம் மற்றும் 2 வெண்கலப் பதக்கங்கள் என மொத்தம் 3 பதக்கங்களை கைப்பற்றி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தார். இந்த நிலையில் பதக்கங்கள் வென்று கோவை திரும்பிய 2 சிறுவர்களுக்கும் கோவை விமான நிலையத்தில் பெற்றோர், பயிற்சியாளர் நிர்மல் ராஜ்குமார் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சிறுவர்களின் இந்த சாதனை இந்தியாவிற்கு பெருமை சேர்ந்துள்ளதாக பெற்றோர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். பெண்கள் பாதுகாப்பு, சாலை பாதுகாப்பு ஆகியன குறித்து கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை பைக்கில் பயணம் மேற்கொள்ளும் குழுவுக்கு கோவில்பட்டியில் கடலை மிட்டாய் கொடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெண்கள் பாதுகாப்பு, சாலை பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி ராயல் ராவ்னாஸ் பைக் ரைடர் கிளப், நாச்சியார் பைக் ரைடர் கிளப் குழுவினர் இணைந்து கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை விழிப்புணர்வு பயணம் மேற்கொள்கின்றனர். கன்னியாகுமரியில் இருந்து 5 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் என 9 பேர் கொண்ட குழுவினர் கார்த்திக் தலைமையில் பயணத்தை தொடங்கினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிக்கு வந்த இந்த விழிப்புணர்வு பைக் பயண குழுவினரை கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் கண்ணன் கடலை மிட்டாய் கொடுத்து வரவேற்றார். தளவாய்ப்பட்டறையில் தனியார் கிரிக்கெட் அணி சார்பில் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. ராணிப்பேட்டை சோளிங்கர் அடுத்த தளவாய்ப்பட்டறையில் தனியார் கிரிக்கெட் அணி சார்பில் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 32 கிரிக்கெட் அணிகள் பங்கேற்று விளையாடின. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பாமக மாநில அமைப்பு செயலாளர் கிருஷ்ணன் கலந்து கொண்டு போட்டியில் முதல் இடம் பிடித்த மேல்பேட்டை அணிக்கு பதக்கம், கோப்பை மற்றும் 20,000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கினார். 2ஆம் இடம் பெற்ற டிவிபி அணிக்கு பதக்கம், கோப்பை மற்றும் 15,000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாமக நிர்வாகிகள் வடிவேல், கார்த்திக் ராஜா, சரவணன், பாபு மற்றும் சேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். லாரிகளுக்கான கட்டுப்பாட்டு கருவியில் 370 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் இது குறித்து விசாரணை நடத்த முதலமைச்சர் விஜய் உத்தரவிட வேண்டும் என்று லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் கொண்டாளம்பட்டியில் மாநில லாரி உரிமையாளர் சம்மேளன தலைவர் தன்ராஜ் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அனைத்து வாகனங்களிலும் எச்சரிக்கை ஒலிப்பான் வசதியுடன் கூடிய வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்த மத்திய அரசு உத்தரவிட்டதாகவும் இது பயணிகள் வாகனங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் தெரிவித்தார். ஆனால் தேசிய அனுமதி பெற்ற சரக்கு லாரிகளுக்கும் இந்த கருவியை கட்டாயமாக பொருத்த தாவேக அரசு வலியுறுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபனிடம் விளக்கம் அளித்தும் பயனில்லை என்றார். இந்த கருவியின் விலையை 6,400 ரூபாய் என அரசு நிர்ணயித்துள்ள நிலையில் ராஜஸ்தானில் 2,700 ரூபாய்க்கும், மத்திய பிரதேசத்தில் 3,500 ரூபாய்க்கும் விற்கப்படுவதாக கூறினார். சோழிங்கரில் பாறைகள் உடைப்பு கைவினை தொழில் வாழ்வாதாரமாக இருப்பதால் அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோரிக்கை மனு அளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த காட்டுப்பாக்கம், எம்ஜிஆர் நகர், கன்னிகாபுரம், கர்ணாவூர் உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 2,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களது பிரதான தொழிலாக பாறைகள் உடைப்பு கைவினை தொழில் வாழ்வாதாரமாக இருந்து வந்தது. தற்போது அப்பகுதியில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக பாறைகள் உடைப்பு கைவினை தொழில் குவாரிகளில் அனுமதி வழங்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வறுமையில் வாடினர். மேலும் குவாரி திறப்புக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 5க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த ஏராளமானோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கல் உடைப்போர் தொழில் ஒப்பந்த சங்கத்தினர் சார்பில் கோரிக்கை மனு அளித்தனர். மீனவர்களுக்கான நீண்ட கால குடியிருப்பு திட்டத்தை அறிவித்து நிலம் ஒதுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை பட்டினப்பாக்கத்தில் மீனவர் சங்க ஒருங்கிணைப்பாளர் பாரதி தலைமையில் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய அவர்கள், சீனிவாசபுரத்தில் மக்கள் தொகை அதிகரிப்பால் கடுமையான இட நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் 2050க்குள் கடல் மட்ட உயர்வால் அந்த பகுதி பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவித்தனர். மேலும் CRZ 2019 வழிகாட்டுதலின்படி பாதுகாப்பான அரசு நிலத்தில் மீனவர்கள் நீண்ட காலத்தில் குடியிருப்பு திட்டத்தை அறிவித்து நிலம் ஒதுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மத்திய அமைச்சரவை விரிவாக்கத்தில் ஒரு இஸ்லாமியருக்கு கேபினெட் அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு இந்திய ஹஜ் சங்கம் சார்பில் அபுபக்கர் கோரிக்கை விடுத்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் இந்திய ஹஜ் சங்க தலைவர் அபுபக்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 2026ஆம் ஆண்டுக்கான ஹஜ் யாத்திரை சிறப்பாக நடைபெற்றதற்காக இந்தியாவிற்கு சவுதி அரேபியா 2 விருதுகளை வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். 2027ஆம் ஆண்டுக்கான ஹஜ் பயணிகள் தேர்வு நிறைவடைந்துள்ளதாகவும் காத்திருப்பு பட்டியலில் உள்ளவர்களுக்கு காலியிடங்களின் அடிப்படையில் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் கூறினார். அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் ஹஜ் டூர் ஆபரேட்டர்கள் மூலமே பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் நாட்டில் முஸ்லிம் மக்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு
மத்திய அமைச்சரவை விரிவாக்கத்தில் ஒரு இஸ்லாமியருக்கு கேபினெட் அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என மத்திய அரசுக்கு இந்திய ஹஜ் சங்கம் சார்பில் அபுபக்கர் கோரிக்கை விடுத்தார். முன்னாள் காலத்தில் ஒரு இஸ்லாமிய அமைச்சர் குலாம் நபி ஆசாத் போல், அதுக்கு பிறகு ஷனாஸ் ஹுசைன் போல், அதன் பிறகு முக்தார் அப்பாஸ் நக்வி போல் இப்போ கடந்த சில ஆண்டுகளாக இஸ்லாமியர்களுக்கென்று கேபினெட்டில் மத்திய அரசாங்கத்தில் ஒரு இஸ்லாமிய அமைச்சர் கூட இல்லை என்பது ஒரு வருத்தமளிக்கக்கூடிய விஷயம். ஒரு இஸ்லாமியர் ஒருவரை மத்திய அமைச்சராக ஆக்க வேண்டும் என்பது எங்களுடைய பெரிய ஹஜ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவின் கோரிக்கை. திருச்சி திருவரங்கம் அருகே கன்னிமார் தோப்பில் குடியிருக்கும் 45 குடும்பங்களை அப்புறப்படுத்த மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியுள்ள நிலையில் மாற்று இடமும் இலவச வீட்டுமனை பட்டாவும் வழங்க கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். திருச்சிராப்பள்ளி திருவரங்கம் வட்டம் வெள்ளி திருமுர்த்தம் கன்னிமார் தோப்பில் 40க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளர்களின் குடும்பங்கள் உள்ளன. வருவாய்த்துறை ஆவணங்களில் சர்க்கார் புறம்போக்கு என வகைப்படுத்தப்பட்டுள்ள இந்த நிலத்தில் சாலை மற்றும் கொள்ளிடம் ஆற்றுப்படுகை ஆக்கிரமிப்புகளை அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதே சமயம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்றிடம் வழங்குவது, 3 சென்ட் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவது தொடர்பாக அரசே முடிவெடுக்கலாம் என்று நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து 15 நாட்களுக்குள் ஆக்கிரமிப்புகளை அகற்றும்படி திருச்சி மாநகராட்சி ஜூலை 22ஆம் நாள் அப்பகுதி மக்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த நிலையில் தங்களுக்கு மாற்று இடமும் இலவச வீட்டுமனை பட்டாவும் வழங்க கோரி பொதுமக்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். குழித்துறை சந்திப்பு பகுதியில் பழுதடைந்து நின்ற அரசு பேருந்து தள்ளி சென்ற பயணிகளின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை பணிமனையை சேர்ந்த அரசு பேருந்து பயணிகளுடன் மார்த்தாண்டம் நோக்கி வந்து கொண்டிருந்தது. குழித்துறை சந்திப்பு பகுதியில் வந்தபோது திடீரென்று பழுதடைந்து நடு ரோட்டில் நின்றது. உடனே நடத்துனர் மற்றும் பேருந்தில் பயணித்த பயணிகள் இறங்கி பேருந்தை தள்ளி சாலையோரமாக கொண்டு சென்றனர். இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சென்னை எழும்பூரில் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் நடைபாதை கடைகளை திடீரென்று அப்புறப்படுத்தியதால் பரபரப்பு நிலவியது. சென்னை எழும்பூரில் மகப்பேறு மருத்துவமனை அருகில் நெடுங்காலமாக நடைபாதை கடைகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்த நாளில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கிய நடைபாதை வியாபாரிகளை பழிவாங்கும் நோக்கில் முன்னாள் காங்கிரஸ் கட்சியின் கவுன்சிலரும் தற்போதைய எழும்பூர் பகுதி திமுக நிர்வாகியுமான ருக்மநாதன் என்பவர் நடைபாதை வியாபாரிகளிடம் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். அவர்கள் பணம் தரும் மறுத்ததால் காவல்துறையின் துணையோடு சென்னை மாநகராட்சி அலுவலர் மற்றும் ஊழியர்கள் எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனை அருகில் நடைபாதை வியாபாரிகளின் கடைகளை எவ்வித முன் அறிவிப்பும் இன்றி அகற்றினர். ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் நடைபாதை கடைகளை அப்புறப்படுத்த தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது திடீரென்று அப்புறப்படுத்தியதை நடைபாதை வியாபாரிகள் அங்கிருந்த அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்க முயன்றனர். அப்போது வியாபாரிகள் மற்றும் பெண்களை கைது செய்தனர். இது குறித்து நடைபாதை வியாபாரி சாகுல் ஹமீது செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நடைபாதை கடைகளை அப்புறப்படுத்தி வியாபாரிகளை கைது செய்துள்ளது சென்னை உயர்நீதிமன்ற ஆணையை அவமதிப்பதாக உள்ளதும், இது குறித்து நாங்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்ய இருப்பதாக தெரிவித்தார். மேலும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இப்பிரச்சனையை தீர்த்து வைக்குமாறு கோரிக்கை வைத்துள்ளனர். சோளிங்கர் பேருந்து நிலையத்தில் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பேருந்து நிலையத்தில் சோளிங்கர் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் சோளிங்கரில் சார்பு நீதிமன்றம் அமைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் அதற்கான நிதியை தமிழக அரசு உடனடியாக ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய வழக்கறிஞர்கள், சோளிங்கரில் சார்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டால் பொதுமக்களின் சொத்து சம்பந்தமான வழக்குகள் விரைவாக விசாரிக்கப்பட்டு தீர்வு கிடைக்கும் என்றும், நிலம், வீடு, பாக பிரிவினை, ஒப்பந்தம், பணப்பிரச்சனை போன்ற சிவில் வழக்குகளை உள்ளூரிலேயே தாக்கல் செய்ய முடியும் என்றும் தெரிவித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் நரசிம்மன் தலைமை தாங்கினார். இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ஆரணியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த இளைஞரின் சடலத்தை அரசு மருத்துவமனையில் 2 நாட்களாக ஃப்ரீசர் பாக்ஸ் இல்லாமல் சவக்கிடங்கில் அப்படியே போட்டுள்ளதை கண்டித்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த சேவூர் கிராமம் PR நகர் பகுதியை சேர்ந்த சந்தோஷ் என்பவர் அக்ராபாளையத்தை சேர்ந்த விஜய் என்பவருக்கு சொந்தமான ஐஸ்கிரீம் நிறுவனத்தில் ஆட்டோ ஓட்டுநராக கடந்த 3 ஆண்டுகளாக வேலை செய்து வந்தார். வழக்கம்போல் கடந்த சனிக்கிழமை வேலைக்கு சென்ற சந்தோஷ் ஆட்டோவில் ஃப்ரீசர் ஆன் செய்ய சென்றபோது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து சந்தோஷ் மயங்கி விழுந்தார். இதனை கண்ட சக ஊழியர்கள் சந்தோஷை மீட்டு ஆரணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் இவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவம் குறித்து ஆரணி கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர்.
இதனிடையே ஃப்ரீசர் பாக்ஸ் இல்லாமல் சந்தோஷ் உடல் சவக்கிடங்கில் தரையில் வைக்கப்பட்டிருந்ததை கண்டித்தும் துர்நாற்றம் வீசுவதாகவும் கூறி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினர் உடலை உடனே பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைப்பதாக தெரிவித்ததை அடுத்து அனைவரும் போராட்டத்தை கைவிட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை காளிகாம்பாள் கோவில் பால்குட திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை கண்ணார் தெருவில் விஸ்வகர்மா சமூகத்தினர் வழிபடும் காளிகாம்பாள் கோவிலில் ஆடிப்பெருக்கு நாளில் பால்குடம் எடுக்கும் திருவிழா நடைபெற்றது. பச்சையம்மன் ஆலயத்தில் எழுந்தருளுள்ள அம்மனுக்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மங்கள இசை, மேளதாளம் மற்றும் வான வேடிக்கையுடன் பக்தர்கள் ஏராளமானோர் பால்குடங்களை தலையில் சுமந்து ஊர்வலமாக சென்றனர். காளிகாம்பாள் கோவிலை வந்து அடைந்ததும் அன்னைக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கருப்பசாமி கோவிலில் ஆடிப்பெருக்கு திருவிழாவையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. குடியாத்தம் அடுத்த ராஜகோவில் கருப்பசாமி கோவிலில் ஆடிப்பெருக்கு விழாவையொட்டி கருப்பசாமி, ரெங்கநாதர், காளியம்மன், அங்காள பரமேஸ்வரி அம்மன், முத்தாலம்மன், முத்துமாரியம்மன் ஆகியோருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், மகா தீபாராதனை நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியாக திருச்செந்தூர் முருகனின் முதல் காவல் தெய்வமான சங்கிலி பூதத்தாருக்கு பெரும்படையார் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சுமார் 1000 பேருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை கோவில் நிறுவனர் முருகன் சுவாமிகள் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். திருவெண்ணெய்நல்லூர் அருகே மர்மமான முறையில் கிணற்றில் இறந்து கிடந்தவர் உடலை மீட்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே பெரிய செவலை கிராமத்தில் கண்ணன் என்பவர் கிணற்றில் இறந்த நிலையில் கிடந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் சடலத்தை மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பெரியபாளையத்தில் உள்ள பவானி அம்மன் கோவிலில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து அம்மனை தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் உள்ள பவானி அம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து வாடை பொங்கல் இட்டு, ஆடு, கோழி என பலியிட்டு வேப்பஞ்சலை ஆடைகளை அணிந்து கோவில் சுற்றி வலம் வந்து அம்மனை தரிசனம் செய்தனர். மேலும் கிராம மக்கள் பவானி அம்மன் சிலைகளை வெவ்வேறு கோலங்களில் வடிவமைத்து சிறப்பு அலங்காரம் செய்து டிராக்டரில் அமர்த்தி மேளதாள வாத்தியங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் ஊர்வலமாக எடுத்து சென்றனர். இவ்விழாவை காண பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பவானி அம்மனை வழிபட்டு சென்றனர். ஆரணி அருகே 26ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு பொன்னியம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு ஊரணி பொங்கல் வைத்து கிராம மக்கள் வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த SU வனம் கிராமத்தில் உள்ள பொன்னியம்மன் ஆலயத்தில் 26ஆம் ஆண்டு ஆடி மாத 3ஆம் வெள்ளி திருவிழாவை முன்னிட்டு பெண்கள் பால்குடம் ஊர்வலமாக எடுத்து சென்று அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். பின்னர் கிராம மக்கள் அம்மனுக்கு ஊரணி பொங்கல் வைத்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் தீச்சட்டி எடுத்தும் அலகு குத்தியும் அம்மனுக்கு மாலை அணிவித்து வழிபட்டனர். மேலும் விழா குழுவினர் சார்பில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டன. இதில் கிராம மக்கள் திரளாக பங்கேற்றனர். தேவக்கோட்டையில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யாலயா நடுநிலைப் பள்ளியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் செயல்படும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யாலயா நடுநிலைப் பள்ளியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை அமைச்சர் மருத்துவர் DK பிரபு தொடங்கி வைத்து உரையாற்றினார். நிகழ்ச்சிக்கு நகர்மன்ற தலைவர் சுந்தரலிங்கம் தலைமை வகித்தார். பள்ளியின் நிர்வாகிகள் யதீஸ்வரி, சாரதேஸ்வரி, பிரியாம்பா, யதீஸ்வரி, ராகிருஷ்ண, பிரியாம்பா, ஞானசம்பந்தம் செட்டியார், நகர்மன்ற துணைத் தலைவர் ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கவிஞர் யோகஜிராவ் அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சியை பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா மகேஸ்வரி ஒருங்கிணைத்தார். போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு போதையினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் இலக்கிய மேகம், சீனிவாசன், முன்னாள் கவுன்சிலர் போஸ், தாவேகா கவுன்சிலர்கள் கமலக்கண்ணன், ஐயப்பன், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் பிரபு, தாவேகா நகர் பொறுப்பாளர் பிரேம்குமார், நகர துணை செயலாளர் பாண்டி உட்பட பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். கீழ்பெண்ணாத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மங்கலம், வேடந்தவாடி, கருமாரப்பட்டி, கொத்தவாடி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் பெய்த மழையில்
பள்ளி மாணவர்கள் நனைந்தபடியே வீட்டிற்கு சென்றனர். இந்த கனமழையால் தோட்டக்கலை பயிர்களான காய்கறி, பூ உள்ளிட்ட பயிர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தமிழக துணை முதல்வராக இருந்தவருக்கு அவை அடக்கமே இல்லை. அமைச்சர் என் ஆனந்த் கண்டனம். தமிழ்நாட்டு பெண்கள் திமுகவை இந்த தேர்தலில் தூக்கி எறிந்தார்கள். அமைச்சர் ஆதவர்ஜுனா சாடல். தமிழக கர்நாடக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்த காவிரி உபரி நீர். ஒகேனக்கலில் நீர்வரத்து 1000 கன அடியாக அதிகரிப்பு. அமெரிக்க தாக்குதல்கள் தீவிரமடைவதை தவிர்க்க ஈரானுக்கு கடைசி வாய்ப்பு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. 10வது TNPL கிரிக்கெட் தொடர் போட்டி இன்று தொடக்கம். திருப்பூர் தமிழன்ஸ், திண்டுக்கல் டிராகன்ஸ் அணிகள் மோதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.